ஆண்டி சர்ப்ரைஸ். வாவ், சத்யா, என்னம்மா இது? ஆண்டி எப்பவுமே ஸ்பெஷல் தான்ப்பா. அவங்களோட ஸ்டைல் எனக்கு தெரியும். ஸ்மார்ட் திங்கிங். தேங்க் யூ. அம்மா, ஆ, இவங்க 2 பேரையும் நான் கவனிச்சுக்கிறேன். அப்பாவையும் அவங்களையும் நீங்க கவனிங்க. போதும் போதும் போதும். சாப்பிடுங்க. என்ன சத்யா, சாம்பாருக்கு நெய்யா, நெய்க்கு சாம்பாரா? ஸ்பெஷல் கெஸ்ட் ஆச்சே, ஸ்பெஷலா கவனிக்கலனா எப்படி? என் தங்கச்சி, என் தங்கோண்டே நீ. என் மனச புரிஞ்சு அவரை கவனிச்சுக்கிற. என் நெஞ்சு குளிர்ந்துருச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹோட்டல்காரன் வீட்டு சாப்பாடு, பயப்படாதீங்க, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. வெரி டேஸ்டி அண்ட் நைஸ். இவ்ளோ ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என்னப்பா, எனி ப்ராப்ளம்? அது இல்லம்மா, நல்லா இருக்கு சாப்பாடு. ஆக்சுவலி இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சமைச்ச மாதிரியே தோணுதுமா. நான் இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்குமா. ஆமா அபி, இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். என்னமோ இன்னைக்கு எனக்கு சமைக்கணும்னு தோணுச்சு, சமைச்சேன். ஏன் அப்படி தோணுச்சுன்னு இப்போ நீங்க சாப்பாடு சாப்பிடுறப்போதான் எனக்கு புரியுது. என்னது, ரொம்ப நெருக்கமானவங்களா? அவங்க சமைச்ச மாதிரியா இருக்கு? எனக்கு அப்படிதாம்மா தோணுது. கரெக்ட் தானடா. நம்ம வீட்டு மருமக சமையல் இப்படிதான் இருக்கும். என்ன புரியலையா? சத்யா சமைச்சிருக்காப்பா. ஓ, அதான் உனக்கு இப்படி தோணுது. ஆமா ஆண்டி, உங்க வீட்டு மருமக சமையல் தான். பாத்தியா, நான் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு. நான் சொன்னது என்ன இல்ல ஆண்டி, என் அக்கா தேவிய. நீங்களே விரும்பலனாலும் விதி உங்களை எப்படி சேர்த்து வச்சிருக்குன்னு பாத்தீங்களா? அப்பா, எங்க கவனம், கெஸ்ட் கவனி. சரிங்கப்பா. என்ன மேடம், நல்ல திருப்தியா சாப்பிட்டீங்களா? என்ன சார், மேடம் மேடம்னு கூப்பிட்டு இருக்கீங்க? கல்யாண பத்திரிகையெல்லாம் அடிச்சாச்சு, சம்பந்தின்னு கூப்பிடுங்க சார். நீங்களும் என்ன சார் சார் தானே கூப்பிடுறீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட் மேடம். ஆமால. சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்தது சம்பந்தி. தேங்க்ஸ் சம்பந்தி. அப்பாடா, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயாச்சு. ஆமா, பந்தியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சம்மந்தி ஆகணும்னு 2 பேரும் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க போல. சம்பந்தி, இப்போ மேரேஜ் எப்படி பண்ண போறோம்? உங்க ஐடியாஸ் ஏதாவது சொல்லுங்களேன். நானே அத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் தான் நினைச்சேன். காமாட்சி, இது உன்னோட ஏரியா, உன் ஐடியாவையும் சொல்லு. இது நம்ம வீட்டு முதல் கல்யாணம். எல்லாரும் ரிலாக்ஸா இருக்காங்க, மேரேஜ் விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது அபியையும் அக்காவையும் சந்திக்க வச்சிடணும். சத்யா, அப்பா, போய் ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. எப்படி சூப்பர் டே. சரி விடு.
ரொம்ப தேங்க்ஸ் டே. சிட்டிலேயே பெரிய மஹாலா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆஹா. பார்த்தேன். நம்மள மாதிரி விஐபிஸ்க்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே கார் பார்க்கிங் தான். ஐ நோ சார். மண்டபத்துக்கு பக்கத்திலேயே பெரிய மைதானம் இருக்கு. ஆ. அது என்னோட ஃப்ரெண்ட் இது. அந்த இடத்த பார்க்கிங்க்கு எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் வராது. உங்க சைடுல இருந்து எத்தனை கெஸ்ட் வருவாங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. எவ்வளவுமா? நிறைய பேர் இருக்காங்கல்லங்க, நம்ம சைடுல இருந்து ஒரு ஊரே வரும். அப்புறம் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். நோ ப்ராப்ளம். 2 கார்ப்பரேட் ஜெயின்ஸ் வீட்டு கல்யாணம்னா ஒரே கதி கலங்க வேண்டாமா? ஆமா ஆமா. அங்கிள், உங்க கெஸ்டோட லிஸ்ட் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கெஸ்டுக்கும் பர்சனலைஸ்டா கார்ட், கிஃப்ட், பொக்கே, அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி ஆகணும். அதெல்லாம் கொடுத்துறேன் மாப்ள. ஆண்டி ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஐயோ அம்மாடி, மறுபடியும் இது வேறயா? சரி, நான் இங்க வைக்கிறேன், நீங்க அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க. அப்பா ஹோட்டலியர் இல்லையா? சாப்பிட்டதும் எப்பவுமே அவருக்கு டெசர்ட் வேணும். ஏமா, எனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும். இந்த டெசர்ட்னா ஏன் அபி, பாலைவனம் தானே? ஐயோ, இதுக்கு மேல நீ வாயை திறந்த உன்னை அங்கேயே கொண்டு போய் விட்டுடுவேன். சும்மா. அபி வாங்கல, நான் வீடெல்லாம் சுத்தி காட்டுறேன். இல்லம்மா, நாங்க மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்ல ஆண்டி, அப்பா சில ரேர் பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஓ, ஐ லவ் பெயிண்டிங்ஸ். அதான் வாங்க காட்டுறேன்னு சொன்னேன். அம்மா, நான் போகட்டுமே, நம்ம டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணா போதாதா? லெட் them chill. அபி போகட்டும். சரி, ஓகே, ஆ, நீ சரி. போ. ஆ வாங்க. இவ எங்க அபிய நைஸா கூட்டிட்டு போறா? தனியா கூட்டிட்டு போய் அந்த ஐஸ்வர்யாவை பத்தி கண்டதையும் சொல்லி அபி மனச கலைச்சிட்டா நம்ம ஸ்ருதியோட கதி என்ன ஆகுறது? உடனே இத கலைச்சாகணுமே. ஆமா, கேட்டரிங்ல யாரு கொடுக்க போறோம்? கேட்டரிங் எல்லாம் நீங்க தான் சார். இது என்ன கேள்வி? உங்களை விட யார் பெஸ்டா பண்ணுவாங்க? பின்ன விட்டுருவோமா? எங்க பொண்ணு கல்யாணம் ஆச்சே,